டெய்லி ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அத 2 வாரத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா பிரெயின் ஃபாக்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப குழப்பமா இருக்கு, ஒரு முடிவு எடுக்க முடியல, கிளாரிட்டி இல்ல, ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு, ஓவர் திங்கிங் இருக்கு, கண் பார்வைகள்ல எதுவும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதையும் சரி பண்றதுக்கு உதவியா இருக்கும். டெய்லி ஒரு மாம்பழம் 2 வாரத்துக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, வெறும் 2 வாரத்துக்கு மட்டும்தான் ஸ்கின் வந்துட்டு க்ளோயிங்கா கிளியரா இருக்கும். அந்த மாம்பழத்தோட தோலை எடுத்து எங்க எங்க உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் இருக்கு, பிம்பிள்ஸ், அதே மாதிரி ரொம்ப அந்த சன்னால டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. சோ இதை ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் க்ளோயிங் ஆகுறத நீங்களே பாப்பீங்க. டெய்லி ஒரு பப்பாளி வெறும் 2 வாரத்துக்கு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். எந்த ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாம ஈஸியா உங்களுக்கு செரிமானம் ஆகும். இந்த பிரச்சனைகள்லாம் நினைச்சு புலம்பிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உணவுகளை பத்தி தெரியாத நிறைய விஷயம் டெய்லியும் தெரிஞ்சுக்கலாம். லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. லிப் பிக்மெண்டேஷன், உங்க உதடுகள் கருப்பா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல உங்களுக்கு மெலனின் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்றனால தான். ஜெனடிக், அம்மா அப்பாவுக்கு கருப்பா இருக்குன்னா நம்மளுக்கும் இந்த மாதிரி இருக்கும். வெயில்ல அதிகமா இருக்கிறது, ஸ்மோக்கிங் பண்றது, டீஹைட்ரேஷனால லிப்ஸ்டிக்கோ இல்ல டூத் பேஸ்டோ போடுறோம் அப்படின்னா அது அலர்ஜிக் ஆகுறது, வைட்டமின் B12 வைட்டமின் D டிஃபிஷியன்சிஸ் இருக்கிறது, சில ஹார்மோனல் பிளக்சுவேஷன்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த காரணங்களால தான் உங்களுக்கு அந்த லிப்பு வந்து கருப்பா இருக்கு. நான் சொல்ற சில விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்க லிப்பை வந்து பிங்கா காமிக்கணும் அப்படின்றதுக்காக லிக் பண்ணிட்டே இருக்காதீங்க, எச்சி வச்சுட்டே இருக்காதீங்க. ஸ்மோக் பண்றதை முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பாதாம் எண்ணெயும் தேனும் எடுத்து லிப் ஸ்க்ரப் மாதிரி இல்ல மாஸ்க் மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். இதை எல்லாமே சூப்பரா ஃபாலோ பண்ணிட்டு டெய்லி வெயில அலைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க உதடுகள் வந்து கருப்பாயிடும். SPF இருக்கிற லிப் பாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், வைட்டமின் B12 வைட்டமின் C வைட்டமின் D ஆன்டி ஆக்சிடென்ட் ஒமேகா 3 ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் டெய்லி எடுத்துக்கணும். இந்த நியூட்ரியன்ட்ல எந்தெந்த உணவுகள்ல இருக்குன்ற PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல லிப்னு டைப் பண்ணுங்க, உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். யார் யார் லிப்ஸ் கருப்பா இருக்கு, பிங்க் ஆக்கணும் இல்ல லிப்ஸ்டிக் போட்டு சுத்திட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.